வாக்குத்தத்தம் என்னமா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அவரை தொந்தரவு பண்ணணும். சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் கேட்கணும். ராமன் சொல்லுங்க. ஆகவே இந்த நாளில் அதுக்கு ஒப்பனையான சில காரியங்களை இன்னைக்கு பார்க்க தோணும். வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்த பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ராமன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமீன் அவங்க என்னது பலவீனப்பட்டு பாவப்பட்டு அவர்கள் என்ன செய்தாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மேல் எவ்வளவு பற்று உள்ளவர் என்பதுதான் மிக முக்கியமானது. ராமன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே நேற்று நாளிலே இந்த வாக்குத்தத்தத்துக்காக இந்த பகுதியை 36ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அதில் தேவனுடைய இந்த என்ன சொல்றது, இந்த தயவு, இந்த கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அதனுடைய முதல் பகுதியை நாங்கள் வாசிக்க நான் முற்படுகிறேன். காரணம், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மீண்டும் அந்த தேசத்தை எப்படி ஆயத்தப்படுத்துகிறது. உங்களுக்கு ஒரு காரியம் நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்பி ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து போயிட்டு சோர்ந்து சோகமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அது மீண்டும், ஏன்னா நீங்க வாக்கு சத்தம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் முரண்பட்டு போன பிறகு அதை மறந்துட்டு அவர் ஏமாத்திட்டு போகிறவர் அல்ல. மீண்டும் அதை நினைவு கூர்ந்து அதை என்ன செய்கிறார்? உங்களுக்கு அதை நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நேற்று நான் இதை வாசிக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது இன்றைக்கு நாங்கள் சபையில வாசித்து எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். ஆண்டவர் ஆச்சரியமானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், உண்மையில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காக சில காரியத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலங்களில் வாசிப்போம். 36ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, அங்கே இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கிறது? வெறுமையாக இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டார்கள். அங்கே கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், பலவீனர்களும் வியாதிஸ்தர்களும். அங்கே பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போக முடியாத ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களிடத்தில் பேச சொல்லவில்லை. நீ என்ன செய்யணும்? மலைகளிடத்திலே பேசு என்று சொல்லுகிறார். ராமன் மலைக்கு கட்டளையிட சொல்லுகிறார். மலை என்று சொன்னது ஆண்டவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறார். அம்மாவே இல்லையா? மரத்தை பார்த்து பேசு அப்படிங்கிறார். நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஜெபத்துடைய வழிபாடுகள் ஒன்று என்னது? நான் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இரண்டாவது விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்புறம் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் சமயம் கிடைக்கிற பொழுது நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவர் படைத்த சகலவற்றோடு பேசுகிற அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் யோசுவாவின் நாட்களிலே அங்கே யுத்தம் நடக்கிற பொழுது சந்திரனை சூரியனையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நடுவானிலே நிறுத்தி வைத்திருந்தார். எசேக்கியா ராஜா அவன் சாட்சி கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்?
மணி என்னது, அந்த டைம் என்ன செய்தான், பிரேக் பண்ணி பின்னாலே கொண்டு வந்தான். அது நம்ம நினைப்போம், சும்மா நம்ம என்னமோ அந்த என்னது முள்ள திருப்பிக்கிறது, அப்படி அல்ல. ஆமே, இது எப்படி சூரியன் அங்க போயிடுச்சு, நம்ம பார்க்கிறோம் அங்க அந்த சூரியன் என்ன செய்யுது, கம் டு பேக், பின்னால வருது. அவர் யோசிச்சு பாருங்க, பூமி இப்படி சுத்தி கொண்டிருக்கிற பூமி இப்படி வர்றதா இருந்தா முழு உலகம் எப்படி இருந்திருக்கும், அண்ட சராசரங்கள் எப்படி இருந்திருக்கும், ஆமீன், பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, சயின்டிபிக்கலா யோசிக்க வேண்டும். வார்த்தையின் படி வார்த்தை ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஒரு மனிதனுக்காக, ஆமீன், பாருங்க, அதுதான் மிக முக்கியம். அவன் அழுது புரண்டு என்ன செய்யறான், ஆண்டவரே முன்னதாக நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இங்கே இந்த ஜனங்கள் ஆமீன் சீர்கட்டு போய்விட்டார்கள், அவர்களை கைவிடவில்லை, மீண்டும் சீர்படுத்த விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அவர்களை சீர்படுத்தி கொண்டு வருகிற பொழுது அந்த சீரற்ற அந்த இடத்தையும் அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. இப்ப நீங்க போயிட்டீங்க, ஊரை விட்டு போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க, அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஆமீன், மீண்டும் நீங்க வர்ற நேரம் அந்த இடம் எப்படி இருக்கும், நீங்க இருந்த வீடு எப்படி இருக்கும், நீங்க இருந்த நிலமெல்லாம் எப்படி இருந்திருக்கும், பால் அணிஞ்சு போயிருக்கும். அது போலதான் இப்ப இஸ்ரவேல் பால் அணிஞ்சு போய் கிடக்கு. இப்ப ஆண்டவர் அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுடைய காலம் சரியாயிட்டு அவங்க திரும்பி வரணும். அதுக்கிடையில் என்ன செய்யணும், இந்த இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லி உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க, என்னை நான் யோசிச்சு பார்க்கிறேன். இப்ப நான் இங்கே நிற்கிறேன், சரியா, நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு இப்படி நிற்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். அப்போ ஆண்டவர் கீபோர்டோட பேசுகிறீங்களா எப்படி இருக்கும், கீபோர்ட் அவனோட பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், என்னோட பேச வேண்டிய ஆண்டவர் என்னோட பேசாதபடி வேறு ஒருத்தர்கிட்ட பேசினா எப்படி இருக்கும். நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய யாரோ ஒருத்தர், நீங்கள் நல்ல அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் உங்களை கண்டு காணாத மாதிரி தான் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். நீங்கள் போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கிட்ட போகிறீங்க, அவங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு பார்த்துக்கிறீங்கன்னா நான் வாரேன் அப்படின்னு போனால் எப்படி நீங்கள் திரும்பி வருவீங்க, அழகை கட்டிடுவார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் வந்திருக்க உங்களுக்கு அவர் பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே, 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த சீசர்களுக்கு அவர் என்ன செய்தார், பணிவிடை செய்தார். நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன், ஊழியம் செய்ய. நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஊழியம் செய்ய தான் வந்திருக்கேன், உங்களுக்கு வேலைக்காரனாக தான் வந்திருக்கிறேன், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி தான் நான் வந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி என்னை நான் மேன்மைப்படுத்த விரும்பவில்லை. ஆமே, ஆகவே வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞர் உங்களை குறித்து இந்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் ஒக்கிபை மற்றவர்கள் அந்த இடத்தை வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் என்ன ஆயிற்று, எங்கள் வசமாயிற்று. சங்கீதம் 83:4 வாசிங்கனே. அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலோ போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள். இஸ்ரவேல் தேசம் அந்த நாமமே இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அதம் பண்ணும். இன்றைய வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற யுத்தம் காரணம் என்ன, இந்த இஸ்ரவேல்ங்கிற பெயர் என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில இருக்கக்கூடாது என்று சொல்லி 74:8 வாசிங்க மகள். நீர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். இஸ்ரவேலுக்கு அவ்வளவு விரோதமான காரியங்களை இன்று வரைக்கும் செய்கிறார்கள். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் மேல என்ன இருக்கு, எல்லாருடைய கண்களும் இருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை ஆண்டவர் உரைக்கிறது, பகைஞன் உங்களை குறித்து நித்திய மேடுகள் உங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர்
ஆண்டவர் உரைக்கிறார், ம். நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களோ ம். சுதந்திரமாய் இருக்கும்படி ம். அவர்கள் உங்களை பாழாக்கி ம். உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலோ ம். நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ம். பேச்சும் ம். ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களாய்படியினாலோ ம். இஸ்ரவேல் மலைகளே, ம். நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப அங்க சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல, யாரை குறித்து? இந்த தேசத்தில் ஆண்டவர் உண்டாக்கின மலைகளை குறித்து நாங்க பார்க்கிறோம். ஆமா, இந்த கால வேளையில வந்திருக்கிற நாம ஆண்டவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாராம்? இயற்கையோடு பேசுகிறார். ராமேன் இயற்கையோடு வாதாடுகிறார். உங்களுக்கு நலன் செய்வதற்காக, உங்களுடைய காரியத்தை சரியாக செயல்படுத்துவதற்காக, நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் அந்த தேசத்தை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? மலைகளோடு கூட பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் 14 வரைக்கும் நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். வாசிங்கள். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ம். மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையோ பரியாசமாய் போனபடியினால் நாங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஒன்றுக்கு உதவாதவர்களை போல காணப்பட்டபடினாலே இப்ப இது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ராமேன் நாங்கள் வாசித்தோமே சங்கீத பகுதியில், அவர் மனுபுத்திரர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கனையும் பார்க்கிறார், பாவிகளையும் பார்க்கிறார், நீதிமான்களையும் பார்க்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட இந்த விளைவான இந்த காரியத்தின் நிமித்தம் மலைகளோடு, இயற்கையோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாலான எல்லாவற்றுக்கும் யோசித்து பாருங்களே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்து அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்கிறாம் என்று. அப்ப பாருங்கள், அங்கே இயற்கை எல்லாமே என்னது? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. ராமேன். அப்ப அதுதான் அந்த கட்டளை கொடுக்கிற பொழுது, மலைக்கு கட்டளை கொடுக்கிறது, மலை என்ன செய்கிறது? மழை வருகிறது. ஆமாவே இல்லையா? அதுபோல இயற்கைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். காரணம், இந்த ஜனங்களை திருப்பி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார். ராமேன் உங்களை பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். ராமேன் நீங்கள் இழந்து போன சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியாக என்ன வாக்குத்தத்தம்? 2 சொன்னேன் உங்களுக்கு. மல்டிப்ளை, இன்கிரீஸ். அது செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முதல் மக்களோடு பேசுகிறார். ஆகவே இப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், முதல் என்ன செய்கிறார்? இயற்கையோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயற்கையோடு கூட பேசுகிறார். அதற்கு பிறகு ஜனங்களோடு பேச தொடங்குகிறார். அப்ப நேற்று நாளிலே நாங்கள் பார்த்தோம் ஜனங்களோடு பேசினது. இன்றைக்கு ஜனங்களோடு அல்ல, இயற்கையோடு கர்த்தர் பேசுகிறது குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க மகள். 5 சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக் கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். அப்ப புறஜாதி ஜனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் இலவசமா எடுத்துக் கொள்கிற பொழுது ஆண்டவருக்கு யார் மேல கோபம் வரும்? யார் மேல கோபம் வரும்? யார் மேல கோபம் வந்து இப்ப யாரோ யாரு குணாவுக்கு நான் ஒன்று கொடுக்கிறேன், அது இன்னொருத்தருக்கு வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? உனக்கு தானே கொடுத்த, நீயா அவங்களுக்கு கொடுத்த? அம்மாவே இல்லை, நேற்று கேக் கதை மாதிரி தான், இது வேற கதை. அப்ப ஆண்டவர் கோவம் வருமா? கோவம் வராதான்? அப்ப என்ன செய்வாரு? இப்ப நீங்களே தெரியாம என்ன செய்றீங்க? சாப்பாட்டை உங்க பிள்ளைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். வேறொருத்தர் வாங்கிட்டு போனா நீங்க பிள்ளைய பார்த்து என்ன செய்வீங்க? எனக்கு தானே கொடுத்தேங்க, இந்த பாட்டு அதை வாங்கிட்டு போகுது. இந்த கோபம் தான் ராமேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்தா நீங்க என்ன செஞ்சீங்க? மற்றவங்க தார வார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்க? இப்ப பேபேன்னு முடிச்சுக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து என்னது? சந்தோஷமா பேச முடியும், கோபமா பேச முடியுமா? அதான் சொல்றாரு, நான் என் அக்கினியான எரிச்சலினாலே பேசினேன் என்று
நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகையால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆமென். இப்ப சொல்றார், தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப இவ யாருக்கு பேசுகிறார்? இயற்கையோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஆமென். இப்ப நீங்க ஒரு வீடு ஒன்று வாங்க போறீங்க, ஆண்டவர் அந்த நிலத்தை குறித்து கூட பேசுகிறார். அந்த நிலத்திட்ட பேசுகிறார். நீங்க ஒரு வீடு ஒன்று வாங்க போறீங்க, வீடோடு ஆண்டவர் பேசுகிறார். நான் என்னது, என் பிள்ளைக்கு இந்த வீட்டை நான் வாங்கி கொடுக்க போகிறேன், இந்த நிலத்தை நான் வாங்கி கொடுக்க போகிறேன், இந்த இடத்தை நான் சுத்திகரிக்க போகிறேன்னு. அது நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இந்த இடத்தை ஆயத்தப்பட்டு அந்த பிள்ளை இங்க வந்து குடியிருக்க போகிறா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்? தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேச. ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கு சொல்லு அப்படிங்கிறார், இயற்கைக்கு சொல்லு அப்படிங்கிறார். ஏன்னா இயற்கை நம்மளோடு சம்பந்தப்பட்டது, நம்மை சார்ந்தது. ஆமீன். அது நமக்கு செயல்படணும்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாவே இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்பாடு. ஆமாவே இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கிறேன், நான் முடிப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? புறஜாதிகள் அவங்க என்ன செஞ்சாங்க? அவமானப்படுத்தினாங்க. நல்லா இருக்கிற நாம கொஞ்சம் கீழே இறங்கிதான் என்ன செய்வாங்க? கீழே இருந்து மேல வர்றது வேற விஷயம். நல்லா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருந்து ஏதாச்சும் ஒன்று லொஸ்ட் ஆயிட்டா சொல்லுவாங்க, அப்பவே தெரியும். இது கார்ல சுத்திக்கு இருக்கையிலே எனக்கு தெரியும், ஒரு நாளையில ஒன்றும் இல்லாம போகும்னு சொல்லிட்டு. நாமே அப்படித்தானே இந்த உலகம் அப்படித்தானே ஜட்ஜ் பண்ணணும். ஆமாவே இல்லையா? அதுபோல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாங்க? மற்றவர்கள் ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு ஆமென். ஆமாவே இல்லையா? உங்களை குறித்து அப்படிதான் நமக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், மேன்மை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். ஆகவே நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மேன்மை பாராட்டினார்கள். ஆமே. அதன் நிமித்தமாக புறஜாதி ஜனங்களுக்கு வந்தார்கள். ஆகவே அதுக்குள்ளாக என்ன நடந்தது? விக்கிரக ஆராதனைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் செய்தபடினால் தேவ கோபத்தினாலே ஆண்டவர் தேசத்தை அழிக்கவில்லை, தேசத்திற்கு ஜனங்களை தேசத்தை விட்டு அனுப்பினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்களை மீண்டும் கொண்டு வருகிறார். வாசிங்களே, ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்திற்கு குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவர் எலும்ப பார்த்து பேச சொல்றார், இப்ப பார்த்து என்னது? இப்ப குணாவை சொல்றேன், குணா போயிட்டு அந்த சிவத்தை பார்த்து பேசினா என்ன சொல்லுவீங்க? பேசுவீங்களா? பேசணும் ராமே சொல்லுங்க. ஆமா, இந்த செவர் இந்த சுற்றில் உள்ள மதில் எல்லாம் உடங்கிய நாங்க ஆலயத்தை கட்ட போறோம் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? பேசணும் ராமின்னு சொல்லுங்க. பேச சொல்ல இடத்துல பேசணும் ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறான்? நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் விளங்காது. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா மலை மலைங்கிற. ஆனா ஆமா, உங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார், உங்களுடைய காரியங்களை எப்படியெல்லாம் செய்கிறார்னு நீங்க விசுவாசிக்கணும் ராமின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிரயாசப்பட்டு அங்க வரும், இங்க வரும், அப்படி வரும், இப்படி வரும், சந்துக்களை வரும், பொந்துக்களை வரும், அப்படியெல்லாம் வராது. தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அது உங்களுக்குரியதாய் மாறும் ராமின்னு. இப்போ ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் என்ன செய்யறார்? ஓடி போயிட்டு என்ன செய்கிறாரு? தேசத்தோடு நீ போய் பேசுகிறார் ராமின்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசி போய் பேசுகிறான், மலைகளோடு பேசுகிறான், வேற என்னது? மேடுகளோடு பேசுகிறான், ஆறுகளோடு. என்ன இவைகள் எல்லாம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று உருவாக்கப்பட்டது, உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோடு கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வியாபாரத்தோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தொழில், உங்களுடைய படிப்பு, வேற என்னது? உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்றார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் காரியத்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன் ராமின்னு சொல்லுங்க. இப்ப ப்ரிப்பேர் பண்றாரு ராமின்னு சொல்லுங்க. பாருங்களேன், எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆபிரகாம் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், ஈசாக்கு யாக்கோபு மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த சந்ததியில் வந்து யூத ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்.
இவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கால வேளையில். ஆமென் சொல்லு. ஆகவே வாசிங்கள். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆமென். அப்ப எரிச்சல் உள்ள தேவன். எதற்காக எரிச்சல் உள்ளவர்? அவர் கொடுக்கிற நன்மையை நீங்கள் ஆமென் அதை கண்டு காணாதவர்கள் போல அசதியா இருந்தா ஆண்டவர் எரிச்சலா இருப்பார். ஆமென். அங்கே யோசுவா புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இடமெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவார். கொஞ்சம் பேர் பேங்காங்க நம்ம மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவர் யோசுவா கேட்பாரு, போங்களே போயிட்டு உங்க இடங்களை போய் என்னது பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் இருங்களேன், உங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்துட்டேன். புரிகிறதா? அப்படி சில நேரம் சில ஆசீர்வாதங்கள் உங்க கைக்கு கிடைச்சாலும் நீங்க என்ன செய்வீங்க? அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு தாளந்து வைத்திருந்தவன் என்ன செஞ்சான்? புதைச்சிட்டு அதுக்கு மேல தலையணி வச்சு படுத்துக்கிட்டான். இன்னைக்கு நீங்களும் வாக்கு தத்தத்தை கொண்டு போய் இதுல தலையணிக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு வசனத்தை வைங்க. இல்லாட்டி அந்த நான் ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை கேட்பேன். நீங்க வச்ச வசனத்தை நீங்க பாடமாக்கி சொல்லணும். அப்படியே ஒரு 20 வசனத்தை ஒரு 10 வசனத்தை எவன் பார்ப்பான்? அவனுக்கு இருக்கிற வேலை கஷ்டத்துல ஒன்ன வச்சு அவனுக்கு ஆசீர்வாதம். உனக்கே அது என்னன்னே தெரியாது, ஆனா நீ வச்சு விட்டுருவோம். புரியாம இதை செய்யாதீங்க. ராமன் கிறிஸ்தவர்கள் இன்டெலிஜென்டா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருக்கு. தேவையில்லாம இதெல்லாம் அனுப்பி நமக்கு வர்றதை அப்பா காலையில வந்தா எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, ஒன்லி போது டெலிட் பண்ணாதான் போனே வேலை செய்யும். ராமன் உனக்கு கர்த்தர் பேசுற நீ வச்சுக்க, அதை எனக்கு கொடுக்காத. நானும் ஏதோ கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், எனக்கு அந்த சத்தம் வருது, ஆமாவா இல்லையா? அதனால ரொம்ப கவனமா சில காரியங்களை செய்யுங்க. யோசனை செய்யாதீங்க. தேவன் அருவருக்கிற காரியம். ராமன் சொல்லு வார்த்தை வசனம் இயேசு நீங்க நினைச்சபடி தூக்கி வீசுற காரியம் அல்ல. இதை பக்குவப்படுத்த வேண்டும். இது என்ன சொல்லுகிறது? இதை நான் அவர்களுக்கு அனுப்பலாமா? இது அனுப்புறபடினா அது கனம்பேணுமா? அல்லது அவர்கள் அதை டெலிட் பண்ணா அது கனவீனமாயிருங்க. யோசிக்கணும். சும்மா எடுத்தோன்னா அந்த பாட்டு ஐயோ துக்கப்பாட்டு. சபைக்கு இந்த துக்கப்பாட்டு ஸ்டேட்டஸா அது ஏன்னா அவங்க துக்கமா இருக்கிறாங்கன்னா, குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கிறாங்கன்னா, விசுவாசம் தான் பார்க்கவே ஒரே மனுஷன் பார்க்க மாட்டான். ஆண்டவர் அதை கண்டுக்கிறவே மாட்டார். ராமன் நான் வர்ற அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் வெறும் காமெடியாவே போட்டு போ. ஆமென். கர்த்தர் மலைகளோடு பேசுகிறார். கர்த்தர் மலையோடு பேசுவார், இயற்கையோடு கூட பேசிக்கொண்டு ராமன் சொல்லுவார். புரிகிறதா? நீங்க நினைக்க கூடாது நான் பேசாட்டி ஆண்டவர் பேசுறது கொடுத்துருங்கல்ல. அவர் படைத்த அவ்வளவும் அவரோடு பேசும். ராமன் சொல்லுங்க, அவர் இயற்கை எல்லாமே பேசும். ஆமாவே இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். யாரோடு பேசுறாரு? மலையோடு இயற்கையோடு பேசுகிறார். ராமன் சொல்லுங்க, அந்த இயற்கை அழிந்து போயிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் தேசம் என்னது? பாலும் தேன் ஓடுகிற தேசம் சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி இருக்கு, வற்றி கிடக்குது, வனாந்திரமாக இருக்குன்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசுறாங்க. பாவிக்குரிய பிள்ளைகளாக உங்களை பார்த்து உலகத்து ஜனங்கள் அப்படித்தான் பேசுவாங்க. ஆனா இப்ப சபைக்குள்ளே அப்படிதான் ஆரம்பத்துல ஆவியில நிரம்பி இருந்த நீங்க இன்னைக்கு ஆவியும் இல்ல, ஆத்மாவில, சரீரம் இல்ல, சும்மா வந்து கிடைக்கிறீங்க. ஆமா, ஜெபம் பண்ணி கொண்டு போய் கல்லறையில தான் வைக்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே புற ஜாதிகள் என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து கொண்டு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நேற்று நாளே பேசுறது போல புறஜாதி மக்கள் உங்கள் மேல் பயப்படுவார்கள். உங்களை குறித்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆமென். ஏன்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் என்று எப்படி யோசுவாவுக்கு சொன்னாரோ அதுபோல அந்த ஜனங்கள் உங்கள் மேல் பயப்படுறாங்க. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணனால உங்க மூஞ்சை பார்த்து பேச மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? உங்க மூஞ்சை பார்த்து அப்படி போவாங்க. நாமே உங்களை பார்த்துக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான. ராமன். அப்ப இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா நீங்களே பார்க்கணும் லைஃப்ல. ராமன். இதை நான் சொல்லி செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யணும்? அப்படி செய்யணும். ராமன் சொல்லுங்க, வாசிக்கிறேன். ஆவியால் கர்த்தர் எப்படி சொல்றாரு? கர்த்தராகி ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்தினாதான் உங்களுக்கு உயர்வு. வேற யாரும் கரத்தை உயர்த்தினால் என்ன உண்டாகாது? உயர்வு வராது.
அப்போ பாருங்க ஆண்டவர் எப்படி பேசுகிறார், இயற்கையோடு கூட அவர் எவ்வளவு தாழ்மையாக பேசுகிறார். ராமன் சொல்லுங்க. அதுபோலதான் கர்த்தருடைய பிள்ளைகளும் தாழ்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். என் கருத்தை வைத்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். அன்று சொன்னார், இன்றும் நடக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வெட்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாய் அவர்களுக்காக போக முடியாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவர்களை மூடி இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துங்கள். எத்தனையோ நூற்றாண்டு வருஷங்கள் முழுவதாக அவன் இசைக்கத்திற்கு சொன்னது இன்றைய வரைக்கும் அந்த தேசம் காக்கப்படுகிறது என்று சொன்னார். நீயும் விசுவாசத்தோடு இருந்தால் நீ காக்கப்படுவாய். உன் பிள்ளைகள் காக்கப்படும், உன் சொத்துகள் காக்கப்படும், உன் குடும்பங்கள் காக்கப்படும். நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கை கொண்டு காக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துவோம். இஸ்ரவேல் மலைகளே, என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னது அதெல்லாம் அப்படியே இருக்குது. என்னது இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒன்று என்னது, இஸ்ரவேல் இருக்கிற தேசத்தின் ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்குரியது. புரிகிறதா? உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்குரியது. ராமன் சொல்லுங்க, அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அப்ப புறஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம் பாழா இருக்கிறது. இப்ப தேவன் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுக்கிற பொழுது இஸ்ரவேல் மலைகளை நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என்னது கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வியாபாரங்கள் ஏதோ ஒன்று தடைப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் ஆமீன் அந்த இயற்கைக்கு, உங்களுடைய வருமானத்துக்கு, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு, நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அவர் கட்டளை கொடுக்கணும். நீங்க என்ன ஜெபம் பண்ணி கிடந்தாலும் வேலை இல்லை. ஆமீன். ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய மூதாதையராகிய ஆதி பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆகவே இப்ப சொல்றாரு, கனிகளை கொடுப்பீர்கள், கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். என்ன சொல்றார் புரிகிறதா? அவருடைய காலம் முடிந்து நிறைவேற அவர் இஸ்ரவேலுக்கு வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் தேசத்தை எப்படி பார்க்கணும்? செழிப்பாய் பார்க்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மேம்படும். நீங்க எப்படி பார்க்கணும்? உங்க வீட்டை எப்படி பார்க்கணும்? செழிப்பா. உங்க சபையை எப்படி பார்க்கணும்? ஆமே. உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பார்க்கணும்? செழிப்பா. அப்படின்னு என்னது? மல்டிப்ளை. வேற என்னது? ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரம் சீக்கிரம் அவங்க வர போறாங்க. ராமின்னு சொல்லி யாரும் சொந்தக்காரங்க வந்து என்ன செய்வோம்? வீட்டுக்காரர் வரணும்னு தோசையை ஊற்றி வைப்பீங்க. அதுக்கு அன்னை வந்தா இட்லி, தோசை, வேற என்னது? சப்பாத்தி, வேற எல்லாம் வைப்பீங்க. அது மாதிரி இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவங்க என்னாச்சு? சமீபமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள. அப்ப இப்ப நீங்க என்னது? இப்ப நீங்க என்ன செய்யணும்? கொம்புகளை விட்டு என்ன செய்யணும்? அப்ப நீங்க கனி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். சொல்லுங்க. அப்பதான் அவர்கள் வருகிற பொழுது அதை அவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? சுதந்திரத்துக் கொள்வார்கள், அதை அனுபவிப்பார்கள். ராமின் சொல்லுங்க. இந்த காலவெளியில கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட இடைப்படுகிறார். வாசிங்க. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். யாருக்கு சொல்றாரு? இயற்கைக்கு சொல்றாரு. ராமின் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? உங்கள் பட்சத்தில் இருப்பேன். ராமின் சொல்லுங்க. அப்ப அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? யாருக்கும் விளைவிக்க கூடாதபடிக்கு எப்படி இருக்கிறது? இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம். ராமின் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாகி உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்க ஒருவரும் அதை அனுபவிக்க கூடாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுக்குரிய நன்மையானதை மற்றவருக்கு தாரவாட்டு கொடுக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதத்தை யாரு புறஜாதி ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். புரிகிறதா? புரிகிறதா உங்களுக்கு? ஆமா. அப்ப உங்களை தானே ஆண்டவர் ஆசீர்வதிக்க. அப்ப அவன் ஒண்ணுமே இல்லாம அவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போனா எப்படி இருக்கும்? அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வானா? இல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவானா? அதனால எச்சரிக்கையா இருக்க. ராமின் சொல்லுங்க. எதை யாருக்கு எப்படி கொடுக்கணும், கொடுத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எது ஆண்டவருக்கு பிரியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து சொல்வார். நான் என்ன செய்வேன்? மலைகளையும் மடுகளையும் மேடுகளையும் ஆறுகளையும் என்ன செய்யறார் ஆண்டவர்? நான் கண்ணோக்கி பார்ப்பேன். வரப்போகிறது என் சனம்.
நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக நான் என் ஜனங்களை கொண்டு வர போகிறேன். ஆகவே நீங்கள் எப்படி இருந்துடக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. இப்பொழுதே நீங்க என்ன செய்ய வேண்டும்? பூமி என்ன எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, இமேஜ் பண்ணி பாருங்க. ஒரு மரத்தோட ஆண்டவர் பேசினா அந்த மரம் என்ன செய்யும்? உங்களோட ஒரு பெரிய அதிகாரி பேசினா எப்படி இருக்கும்? இப்போ சாதாரண ஒருத்தர் பேசுகிற அதிகாரி வந்து எப்படிமா நீ நல்லா வேலை செய்வீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க? அவரு எங்க சிபிக்கி அது என்னது கைக்குட்டையா என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு பெண் விழுந்தா கூட அப்படி குறிஞ்சு எடுத்துக்கிட்டு இங்க கர்த்தர் பேசுகிறார். மலைகளோடு கூட பேசுகிறார், உங்கள் இயற்கையோடு பேசுகிறார், உங்கள் தேவையான பொக்கிஷத்தோடு கூட பேசுகிறார். நீங்க இழந்து போனதையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த இழந்து போனவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயற்கையை நீ என்ன செய்யணும்? அவங்களுக்கு அந்த ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த தேசத்துல இருந்து யோசித்திருப்பாங்களா இல்லையா? இப்படியெல்லாம் சில பேர் இப்படி நல்ல வசதி படைத்து இருந்துட்டு கடைசியில கஷ்டப்பட்டுக்கிறதுக்குன்னு என்ன நினைப்பாங்க? எப்படியெல்லாம் இருந்தோம், ஆமாவா இல்லையா? அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றி போடுங்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களை திருப்பி கட்டுகிறவனாக இருக்கிறார். யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலவேளையில் வந்து வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை திருப்பி கட்ட விரும்புகிறார். உங்களுக்கு திரும்பி அந்த நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இனி செய்த தவறுகளை யாரும் செய்யாதீர்கள், அந்த தவறுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அந்த தவறு உங்களை எங்க கொண்டு போயிருந்தாலும் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கிறபடினால நீங்கள் அந்த வழியை விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க கடைசி வாசித்து நான் முடிக்கிறேன். எல்லாத்தையும் பேசி நான் உங்களோட எப்படி இருப்பேன்? இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இப்ப அடுத்து சொல்றாரு, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தராகிய மனுஷர் யாவரையும் ஒத்திக்க பண்ணுவேன். இயற்கை மூலம் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஒரு வர்த்தமானத்தை, ஒரு வர்த்திப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு இன்க்ரீஸை கொடுக்கிறார், ஒரு மல்டிப்ளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அவர் தான் என்ன செய்கிறார்? நிலத்தையும் மலைகளோடு கூட இயற்கையோடு கூட பேசி அதை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நாமே உங்களுக்கு எல்லைகள் இருக்கிறது, அதை ஆயத்த பண்ணுகிறார். ஆமென். ஒரு திருமண வாழ்க்கையை அதை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு தொழிலா ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யாம தவித்து கொண்டிருக்கீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கு நான் இதை செய்யணும் இது செய்யணும்னு யோசிக்கிறீங்க. இன்றைக்கு விசுவாசிங்க, இந்த 6ஆம் மாசத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நீ செய்கிற தொழிலை, நீ செய்கிற ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ முயற்சி செய்கிறார், கையில கிரிகை இல்லை, ஆனால் ஆண்டவர் இயற்கையோடு பேசுகிறார். உனக்கு யாரோ ஒருவர் மூலம் உனக்கு ஆண்டவர் ஒரு ஆதாயமான ஒரு காரியத்தை செய்வார். விசுவாசிங்க, இது தேவன் சொல்லுகிற வார்த்தைகள். பாத்தீங்கன்னா குடியேற்றப்படும், இஸ்ரவேல் மீண்டும் என்ன செய்யப்படுகிறதாம்? இந்த தீர்க்கதரிசன புத்தகம் அந்த காலத்துக்குரியது மாத்திரமல்ல, வருங்காலத்துக்குரியது, எதிர்காலத்துக்குரிய காரியமாகவும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வாசிக்க முடிச்சிருவோம். என்ன சொல்றாரு? அது வரைக்கும் அந்த ட்ரைனஸ், அவர் என்னது, அவர் படைத்த அந்த இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்தை அழிக்க முற்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தின் மேல என்னது, மிருக ஜீவன்களை என்ன செய்வேன்? பெருகி பழுகு செய்வாராம், வர்த்திக்க பண்ணுவாராம். ராமன் சொல்லுங்க. ஆமீன். அப்படின்னா ஒரு ட்ரைனஸ் பாருங்க. நீங்க உலகத்தில் நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட இடம் இஸ்ரவேல், எப்படிப்பட்ட இடம், சுற்றிலும் ட்ரைனஸ் ஆக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆனால் அங்கே ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசமாக இருக்கிறது. ஆகவே அந்த தேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ராமன் தேசத்தின் மேல், பூமியின் மேல் பேசுகிறார். ராமன் இயற்கை மேல் பேசுகிறார். ராமன். ஆகவே பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்கள் பெருக பண்ணும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்கள் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். சொல்ற பூர்வ நாட்கள் எப்படி இருந்துச்சு? அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது எப்படி இருந்துச்சு? கானான் தேசம் எப்படி இருந்தது? அதே போல ரிப்பீட் சொல்லுங்க, ரிப்பீட் சொல்லுங்க. சொல்லுங்க ரிப்பீட், திருப்பி. இங்கிலீஷ் தெரியாது, தமிழ், தெலுங்குல நம்ம சொல்றது மல்லி.
மலையாளத்துல கொல்லியா? மலையாளம் யாருக்கு தெரியும்? யாரும் ரிப்பீட் தானே இந்த திருப்புங்கிறதுக்கு? சரி, திருப்பு தான். திருப்பு தெலுங்கு திருப்புழு. சரி, வாசிங்க. சிரிக்கலே, சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க. செத்த வீட்டுல சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, கல்யாண வீட்டுல அழுகவும் மாட்டேங்கிறீங்க. அப்படியா? உங்கள் மேல் மனுஷரையோ மிருக ஜீவன்களையோ பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுகிறார். ராமன் சொல்லுங்க. அப்படின்னா என்னது வர்த்திக்க பண்ணது? அதுக்கு பிறகு அங்க என்ன இல்லை? குறைவே இல்லை. ராமன் உங்க தலையில கை வச்சிருக்காங்க. இனி எனக்கு குறைவு. யாரை பத்தி குறை சொன்னாங்க? பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில். பூர்வ நாட்கள் சொல்ற பாருங்க, எங்க அவருடைய ஆதி பிதாக்கள் வாழ்ந்த நாட்களை என்ன செய்யறாரு? திருப்பி கொண்டு வருகிறார். ராமன் சொல்லுங்க. ஆமீனா, திருப்பி கொண்டு வராரு. ஸ்தாபித்து அதே இடத்துல ஸ்தாபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பேசாம இருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வரங்கிறாரு. நீங்க நம்மள பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வசதியா தானே இருந்தீங்க. அந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னா என்ன சொல்லுவீங்க? சந்தோஷப்படணுமா? ஆமாவே இல்லையா? ஆமா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலோ ஹலோ உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கரங்களை தட்டி மலையையும் நடுக்களையும் ஆறுகளை பார்த்து சொல்லுகிறாங்க. ஆகவேதான் இன்றைய வரைக்கும் அந்த இயற்கை இஸ்ரவேலை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. எந்த மலை சீற்றங்கள் வந்தாலும், எந்த இயற்கை சூழ்நிலைகள் மாறினாலும், இஸ்ரவேல் தேசத்திலே சொல்லப்பட்டபடியே தான் அங்கே விளைச்சல்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு மாற்றமும் இருக்காது. நாமே எந்த காலத்தில் மழை பெய்ய வேண்டும், எந்த காலத்தில் வெயிலடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் பயிர் செய்ய வேண்டும், எல்லாம் டோட்டலியா வசனத்தின்படியே நடக்கும். ஏன்னா கர்த்தர் மலைகளோடு கூட பேசியிருக்கிறார், இயற்கையோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் நிமித்தம் இயற்கையோடு கூட போராடுகிறார், இயற்கையோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கடைசியாக 2 வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவங்க இனி செய்வாங்க. இனி கையாளுறன்னு என்னது? என்ன செய்வாங்க? கையாளுறதுன்னா என்னமா? இப்ப இந்த நிலம் இருக்கு, என்னுடைய நிலம். உங்க இது ஒரு வயல் நிலம். நான் வயலெல்லாம் எல்லாம் பண்ணி நெல்லெல்லாம் வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து நானே வரணுமா, நீங்க செய்யணுமா? அதுதான் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு முறை ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டேன், அதுக்கு பிறகு நீங்க தான் செய்யணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, போன வருஷம் எனக்கு தேங்காய் கொடுத்தீங்க, இந்த வருஷம் மாங்காய் கொடுப்பீங்களான்னு ஜெபிக்கக்கூடாது. எல்லாமே சொல்லுங்க. அடுத்து ரிப்பீட் நீங்க தான் என்ன செய்யணும்? ஆமா, அதுதான் சொல்றேன். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உங்களை இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். புறஜாதி ஜனங்கள் கையிலே கொடுக்கவில்லை. இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலர் கையிலே இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள், அது உங்களுக்கு நீங்களே தான் என்ன செய்ய வேண்டும்? அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? கையாளணும், யூஸ் பண்ணணும். ஆமா, வீடை கொடுத்துட்டா, சாவியை கொடுத்து வீடை கொடுத்துட்டா பூட்டிட்டு வெளியே நிற்க கூடாது. வீடு உனக்கு, நீ தான் போய் வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? அதிகாரியாக இருக்கணும். நீ வாசல்ல நின்றுகிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. கையில தான் சாவி கொடுத்தாரு, தெரவே போ, போயிட்டு என்ன செய்ய? போய் படுத்துக்க, போ, சாப்பிட்டு சமைச்சு தூங்கு, நிம்மதியா இரு. சாவியை வச்சுக்கிட்டு இப்படியே எனக்கு அநேக ஜெபங்கிற ஒரு சாவியை வச்சுக்கிட்டு வீடு அங்கே இருக்குது, ஜெபம் சாவி அதே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், போய் தொடர்ந்து என்ன செய்யணும்? கையாளுங்க. ராமின்னு சொல்லுங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை கையாளுங்க. ராமின்னு சொல்லுங்க. உங்களுடைய பணத்தை கையாளுங்க. ராமின்னு சொல்லுங்க. வருகிற வருமானத்தை கையாளுங்க. ஆமே, வருகிற வருமானத்தை நல்லா இருங்களேன். நல்ல உடுப்பு துணிமணி வாங்கி போட்டு வீடு காரு வாங்கி சந்தோஷமா கையாளுங்க. அதை செய்யுங்க. செய்யாம அப்படியே வச்சுக்கிட்டு பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதுங்க, கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமே, அதுதான் சொல்ற கையாளுங்க. ராமின்னு சொல்லுங்க. பாருங்க, அந்த அவர்களுக்கு யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசம் எப்படி இருக்குமா? சுதந்திரமா இருக்குமா? உன் வீடு உனக்கு சுதந்திரமாக இருக்கும். ராமின்னு சொல்லுங்க. அப்ப நீ அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணும்? உனக்கு ஆண்டவர் கொடுத்த வீடு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து, ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொன்றையும் நீ எப்படி வச்சிருக்கணும்?
கையாளணும். அது எப்படி கையாளணும்? கார் கொடுத்தா எப்படி என்ன கையாளணும்? 3 வருஷத்துக்கு பிறகு சர்வீஸ் பண்றது, 5 வருஷத்துக்கு பிறகு டயர் மாத்துறது, எங்கேயாச்சும் போயிட்டு டயர் எப்படி சிக்கி நிற்கிறது, அப்படியா? அது கையாளன்னு சொன்ன என்னது? அது சரியாய் பயன்படுத்த வேண்டும். ராமின் சொல்லணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்ன செய்ய வேண்டும்? அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக அது கையாளுறது சொல்றது ராமின் சொல்றது. அதை சரியாக செயல்படுத்த வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஏனோ தானம் செய்யக்கூடாது. ராமின் சொல்லுங்க. ஆமீன். அது மிக முக்கியம். அது யாருக்கு பேசுகிறார்? யோசிச்சு பாருங்க. அவர்களை சாக கொடுப்பது இல்லை. ஆமீன் சொல்றேன். இனி இந்த பூமி என்னது? மரணம், தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே நடப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடினால். ஆமீன். அப்ப அந்த நாட்கள்ல இவங்கெல்லாம் வெளியில போய் இப்படி எல்லாம் பிரச்சனைப்பட்டபடினால எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆமீனே, அந்த தேசத்தை குறித்து, இஸ்ரவேல் தேசத்துக்கு தவறாய் சொல்லிட்டாங்க. நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி இனி நீங்கள் எதை காண மாட்டீர்கள்? சாவை, மரணத்தை. ஆமே. என நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. நித்திய ஆசீர்வாதம் எல்லாம் நித்தியத்துக்குரியதாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் நித்தியமானது என்று சொன்னார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நித்தியமானது. மலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், இயற்கையை ஆயத்தப்படுத்தினார். காரணம், அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். ஆகவே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? செழிப்பாக இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க.